யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நடிகர் பேரரசர் கலைக்குழுவின் ஸ்தாபகர் கே சங்கர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இந்த வீடியோக்குள் போகலாமா? நாம் இன்றைய தினம் 1000ல் ஒருவன் படப்பிடிப்பு நடந்த இடமான கார்வார் ஷூட்டிங்கில் 1000ல் ஒருவன் எவ்வளவு செலவில் எடுக்கப்பட்டது என்பதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். இது அத்தனையுமே 1965 ஏப்ரல் மாதம் வெளிவந்த பேசும் படத்தில் வந்த ஒரு பகுதி தான். கார்வார் எங்கே இருக்குன்னா இவங்க முதல்ல தேடி அலைஞ்சாங்க. முதல்ல 1000ல் ஒருவன் கதை எப்படிப்பட்ட முதல்ல தெரியுமா? முதல்ல 1000ல் ஒருவன் கதை ஒரு தடவை சித்ரா கிருஷ்ணசாமியும் வீனஸ் கிருஷ்ணமூர்த்தியும் டெல்லிக்கு பயணம் போயிட்டு இருக்கும்போது இந்த கதையை பற்றி சொல்லியிருக்காரு. அப்போ 2 கதை, அவர் சூரஜ்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தார் ஹிந்தியில், இன்னொரு பட கதைன்னு சொல்லி 1000ல் ஒருவன் கதையை சித்ரா கிருஷ்ணசாமிகிட்ட சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அவருக்கு அந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பிஆர் பந்துலு கர்ணன் படத்தை எடுத்தார். கர்ணன் படத்தை எடுத்து முடித்து முரடன் முத்தையும் முடித்ததுக்கப்புறம் அடுத்த படம் அவர் ஏகப்பட்ட லாஸ் ஆனதுனால அடுத்த படம் எம்ஜிஆர் வச்சு எடுப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த டயத்தில் அவர் கையில் ஒன்றுமே இல்லை, பணமே இல்லை, கையில் காசும் இல்லை, எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டார். கடைசியில் டிரைவர்கிட்ட வாங்கி அட்வான்ஸ் கொடுத்தாதான் சொல்கிறாங்க. பட் அதில் உண்மையும் இருக்குது, அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது. அதனால் எம்ஜிஆர் எழுதி கொடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர்கள்லாம் பணத்தை வாரி கொடுத்தாங்க. அப்போ என்ன படத்தை எடுக்கலான்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சித்ரா கிருஷ்ணசாமி சொன்னார், நான் முன்னாடி ஒரு நாள் விமான பயணம் போகும்போது வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி ஒரு கதையை சொன்னார், நல்லா இருந்துச்சு, அந்த கதையை சொல்லுங்கன்னாரு. கதையை சொன்னோடனே ஆகா, இந்த படத்தில் எம்ஜிஆரை தவிர யாருமே நடிக்க முடியாது அப்படின்னு அந்த கதையை கேட்டவங்கலாம் சொல்லிட்டாங்க. அவ்வளோ அருமையான கதை, எம்ஜிஆர் தவிர யாரும் நடிக்க முடியாது, இந்த கதை யாருடையது, இந்த கதையை வாங்கித்தா அப்படின்னு பந்துலு கேட்டிருக்காரு. பந்துலு கேட்ட உடனே இவர் சித்ரா கிருஷ்ணசாமி உடனே வீனஸ் கிருஷ்ணமூர்த்தியை கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. அது கேஜே மகாதேவனுடைய கதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட ஒரு அமௌண்ட்டை கொடுத்து வாங்கிட்டாங்க. வாங்கி இதுக்கு லொக்கேஷன் பார்க்க அலைஞ்சாங்க. எங்கே மேற்க போனால் கிழக்க போனால் விசாகப்பட்டினம் வரைக்கும் அலைஞ்சாங்க. அங்கே அப்படி இடம் கிடைக்கல. அப்புறம் மேற்க போனீங்கன்னா கோவா எல்லா இடமும் போனாங்க. கிட்டத்தட்ட 5000 மைல் சுற்றி கார்வார் அப்படிங்கிற இடத்த தேர்ந்தெடுத்தாங்க. கோவாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கார்வார் எப்படி இருக்கும்னா அது ஒரு 100 மீட்டரு தள்ளி படகை நிப்பாட்டலாம். ஆனால் கரையோரத்தில் இருந்து பார்த்தாலே அந்த தீவுகள் 2 தீவுகள் தெரியணும். ஒன்று நல்ல வசதியானவங்க வாழ்கிற தீவு, தலைவர் வாழக்கூடிய தீவு, இன்னொன்று அடிமைகள் வாழக்கூடிய தீவு. இந்த 2 தீவும் கரையிலேருந்து பார்க்கும்போதே தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு இதாக இருக்கணும். கரையோரத்தில் படகு நிற்கணும். அப்படிங்கிற பல இதையும் பார்த்து கார்வார் தான் கரெக்டாக இருந்துச்சு அதில். அதனால் கார்வாரை செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணி 2 போட்டை வாடகைக்கு எடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணார், அடிமைகள் தங்குற மாதிரி. மற்றபடி இவங்க தலைவர்கள் தங்குற மாதிரி, தீவின் தலைவர்கள் தங்குற மாதிரி ஒரு போட், இப்படி 2டையுமே எடுத்தாங்க. எடுத்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதை ஒரு 100 அடி தள்ளி நிப்பாட்டிக்கிட்டாங்க. அந்த போட்டுக்கு போகிறதுக்கு இங்கே ஒரு நீராவி படகு மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் இங்கேருந்து கொண்டு போய் அங்கே கொண்டு விடுவாங்க. ஆனால் அதில் அத்தனை பேரும் போக முடியாதுல்ல, அதனால் சுற்றி தெப்ப மாதிரி கட்டிட்டாங்க. சுற்றி தெப்ப மாதிரி கட்டி அதில் தான் கேமரா, மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டு, படப்பிடிப்புக்கு தேவையான ஐட்டங்களை எல்லாத்தையும் வச்சு சுமந்துக்கிட்டு போவாங்க. போய் அங்கே கொண்டு விடுவாங்க. ஆனால் அங்கே சீக்கிரம் 15 நாளில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரணும்னு நினச்சிட்டு போன பந்துலுவால் முடியலை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மலைக்கு நடுவில் தான் இந்த இடம். அப்படிங்கும்போது ஒரு மரத்தின் நிழல் இன்னொரு மலை விழுது, அப்படி விழுது. நிழல் விழுந்தோன்னா இருட்டாயிருமில்ல உங்களுக்கு, இருட்டானவுன்னா எடுக்க முடியாது ஷூட்டிங். அதனால் 15 நாள் எடுக்க வேண்டியது ரொம்ப தள்ளி போயிடுச்சு, கொஞ்சம் நாள் அதிகமாகிட்டு. இருந்தாலும் அதை தெளிவாக படம் எடுத்தாங்க. எம்ஜிஆர் தங்கினது ஒரு 20 மைல் தள்ளி போய் ஒரு விடுதியில் தங்கியிருந்தார் எம்ஜிஆர். மற்றபடி அந்த முனிசிபல் ஹவுஸு வளாகத்திலேயே ஸ்டண்ட் மாஸ்டர்கள்லாம் தங்கிட்டாங்க, ஸ்டண்ட் நடிகர்கள்லாம். மற்றவங்களுக்கெல்லாம் பக்கத்தில் ஒரு விடுதி எடுத்து கொடுத்துருந்தாங்க. எல்லாம் தங்கி ஷூட்டிங் எல்லாம் முடித்தாங்க. ஷூட்டிங் எல்லாம் முடித்து எம்ஜிஆரோட சண்டை காட்சி ஒரே ஸ்டண்ட் நடிகர் மட்டும் தவறி விழுந்துட்டார் உள்ளே. அப்புறம் அவரை வெளியே எடுத்து கொண்டு வந்து ஆஸ்பத்திரி தூக்கி போட்டு எம்ஜிஆர் ரொம்ப விசாரித்தார்.
ஓயாமல் ஓடி ஓடி வந்துடுவார், விசாரிச்சார். அப்புறம் இந்த கார்வார் மக்கள்லாம் எம்ஜிஆருக்கு வந்து ஷூட்டிங் நடத்திட்டு அவர் கிளம்புறாரு இல்லையா, அதனால் பெரிய வரவேற்பு ஒன்று கொடுத்தாங்க. இவர் என்ன செஞ்சார்னா 50 பேருக்கும் துணிமணிகள், அந்த மக்களுக்கெல்லாம் துணிமணிகளை எடுத்து கொடுத்து, அப்புறம் வந்து அவங்களுக்கு வேண்டிய பண உதவி எல்லாம் செஞ்சார் எம்ஜிஆர். அதை பார்த்து அந்த மக்கள்லாம் அன்பில் அப்படியே திளைச்சிட்டாங்க. அவ்வளவு நெகிழ்ச்சியோடு இருந்தாங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் நல்லா கவனிச்சிருக்கார். இதில் வேறு ஸ்டண்ட் நடிகர்களில் ஒரு ஆள் தண்ணியை போட்டு வந்தாருன்னு எம்ஜிஆருக்கு ரொம்ப கோபம். யூனிட்டே திருப்பி அனுப்புனார். யூனிட்டே திருப்பி நீங்கள் போங்க, நீங்கள் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் வேறு ஆளை வச்சு அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாருமா போய் எம்ஜிஆர்கிட்ட சொல்லி, ஐயா ஒரு ஆள் தப்பு பண்ணதுக்கு அவ்வளோ பேரும் கஷ்டப்படணும்னா நியாயமாக அது அப்படின்னோடனே எம்ஜிஆர் மனம் இழகிட்டார். அவனை மட்டும் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு மிச்ச ஆட்களை வச்சு அவர் படப்பிடிப்பு நடத்தினார். படப்பிடிப்பு நடத்தி மொத்தம் எத்தனாயிரம் 40,000 அடி எடுத்தாங்க அந்த இடத்துல. 40,000 அடி படம் எடுத்ததில் படத்தில் இடம்பெற்ற காட்சி வெறும் 6,000 அடி தான். அதாவது பாதி படம் தான் அவுட்டர் ஷூட்டிங், மீதி பாதி படம் வந்து செட்டுக்குள்ளே எடுத்தாங்க. செட்டுக்குள்ளே வச்சு தான் எடுத்தாங்க. ஆக அந்த 40,000 அடி எடுக்கிறதுக்கு மொத்த செலவு எவ்வளோ தெரியுமா? வெறுமனே 5 லட்சம் தான். 5 லட்சம் அந்த நேரத்தில் பெரிய அமௌண்ட்டு. எதுக்காக 5 லட்சம்னு சொல்கிறேன்னா, கர்ணனுக்கு 50 லட்சம் செலவு பண்ணார் பிஆர் பந்துலு. ஆனால் 1001 வெறும் 5 லட்சம் தான் செலவு பண்ணார். 5 லட்சம், அது போக மற்ற செலவுலாம் சேர்த்தா ஒரு 5 லட்சம் 10, எம்ஜிஆரோட சம்பளம் எல்லாம் சேர்த்தா 15, 17 லட்சத்துக்குள்ளே படமே ரெடி ஆகிட்டு. ஆனால் கர்ணன் 50 லட்சம் ஆச்சு. 17 லட்சத்துக்கு படமே ரெடி ஆகி அது நல்ல விலைக்கு விற்றாங்க. அந்த விற்று வந்த பணம் முதல்ல வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்த பணம் வந்து ஓரளவுக்கு கிட்டத்தட்ட 75% கடனை அடைச்சார் பந்துலு. முழுமையாக அடைக்க முடியல, ஏன்னா அவ்வளோ பெரிய பள்ளம் கர்ணனால். கர்ணன் வந்து கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா செலவு பண்ணி எடுத்த படம் வசூலை பார்த்தீங்கன்னா, மெட்ராஸில் வந்து இருக்கிறதுலே பெரிய தேட்டர் வந்து சாந்தியில் வந்து 2 லட்ச ரூபா தான் மொத்த வசூல் 100 நாள் ஒன்றுல. அதே மாதிரி மதுரையில் பார்த்தீங்கன்னா ஆசியாவிலே பெரிய தேட்டரான தங்கம் தேட்டரில் 1,86,000 தான் வசூல். ஆக மொத்தத்தில் 2 தேட்டர்லையும் சேர்ந்து 4 லட்சம். மொத்தம் மதுரை, திருச்சி, கோவை, சேலம், சென்னை எல்லாம் சேர்த்தா 10லேருந்து 12 லட்சத்தை தாண்டலை வசூல். மீதம் உள்ள 30 தேட்டரில் 18 லட்ச ரூபான்னு வச்சுக்கலாம். ஒரு ஆவரேஜாக 60,000 வச்சாலும் 18 லட்சம், 18, 12, 30 லட்ச ரூபா. மொத்த வசூலே 30 லட்சத்துக்குள்ளே தான். அதுக்கு அப்புறம் மறு வெளியீடுகளோ அது தொடர்ச்சியான வெளியீடுகளோ அவ்வளோ ஜாஸ்தி கர்ணனுக்கு கிடையாது. கர்ணன் வந்து பிரிண்டே வந்து திருப்பி ரீரிலீஸ் ஆகாமல் முடங்கி போய் பிரிண்ட் ரொம்ப சேதமாயிட்டு. டிஜிட்டல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 1 கோடி ரூபாய்க்கு மேலே செலவழித்து தான் அந்த டிஜிட்டலைஸ் பண்ணாங்க அந்த படத்தை. ஏன்னா நிறைய இடங்களில் டேமேஜ், அந்த சவுண்ட் ட்ராக் டேமேஜ், படம் ஓடவே இல்லை, புது பிரிண்ட் போடவும் இல்லை. 1001 வந்து போட்ட பிரிண்ட் கணக்கு வழக்கே கிடையாது. 1001 இன்றைக்கி வரைக்கும் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கு. டிஜிட்டலைஸ் பண்ணி அதுவும் வெள்ளி விழா ஓடிச்சு 1001. ஆக அப்பேற்பட்ட ஒரு வெற்றியை பெற்றது பந்துலுக்கு. பந்துலு இந்த படமும் அப்புறம் நாடோடின்னு ஒரு படம் எடுத்தார். அது வந்து ரொம்ப பட்ஜெட் குறைவான படம். மொத்தத்திலே 10 லட்சத்துக்குள்ளே முடிச்சுட்டு அது 20 லட்சம் 25 லட்சத்துக்கு மேலே பார்த்துட்டாரு. அதுக்கடுத்த படம் ரகசிய போலீஸ்லேயும் செலவே கிடையாது. ரகசிய போலீஸ் 1001 அளவு கூட செலவு கிடையாது. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்ச படம். அந்த படமும் நல்லா வசூல். இந்த 3 படத்துலையுமே அந்த கர்ணன் படத்தினால வந்த நஷ்டம், திருவருட்செல்வர் படத்தினால வந்த நஷ்டம், இதெல்லாம் சரி கட்டி அவர் வந்து தலை நிமிர்ந்து. ஆமாம், திருவருட்செல்வர் ஏபி நாராயணன் படம்ல அதை சொல்லலை. கர்ணன், முரடன்முத்து இந்த படங்களால் வந்த நஷ்டத்தை சரி கட்டினார். 1001, நாடோடி மற்றும் ரகசிய போலீஸ் படங்களை வச்சு சரி கட்டினார் பிஆர் பந்துலு. அப்போ வந்து ஒரு நிகழ்ச்சி, அதாவது எம்ஜிஆர்கிட்ட வந்து இவங்கெல்லாம் சொன்னாங்க, எல்லோரும் சொல்லியிருக்காங்க, சித்ரா கிருஷ்ணசாமிகிட்ட எம்ஜிஆர் வந்து முக்கால்வாசி படங்கள் செட்டில் எடுக்கிறது தான் விரும்புவார், நீங்கள் வேணால் போய் பாருங்கள், கார்வாரில் கொஞ்ச நாளைக்கு இருப்பார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்க பேக்கப் நேரம் செட்டுக்கு போகலாம், மிச்சத்தை நம்ம அங்கே வச்சு எடுத்துக்கலான்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட நிறைய படங்கள் அப்படி செஞ்சுருக்காரு எம்ஜிஆர். ஆனால் அதுக்கு காரணம் இல்லாமல் இருக்காது. அதை இவங்க எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது எம்ஜிஆர்கிட்ட கேட்டோன்னே எம்ஜிஆர் சொல்லிட்டார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நீங்கள் வந்து அங்கே போய் நீங்கள் வீடுகளில் போய் ஷூட்டிங் பண்ணினா அதில் என்ன பிரயோஜனம், அதை நம்ம சென்னையிலே எடுத்துக்கலாமே, நான் அங்கே அந்த இடம் அந்த லொக்கேஷன் வேறு எங்கேயுமே கிடைக்காது, அதனால் நான் வந்து ஃபுல்லாகவே கார்வாரில் வச்சு எடுக்கணும்னு நினச்சேன். அந்த படத்தை நம்ம முடித்தோம். மற்றபடி உங்களுக்கு டெல்லியில் நடக்கிற ஒரு வீட்டில் வச்சு நடக்கிற சம்பவத்தை நம்ம இங்கே உள்ள வீடே செட்டு போட்டு எடுத்துடலாம்,
இதுக்கு நம்ம அங்கே போய் நம்ம எடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறதுலே நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணசாமி சொன்னார். ஆக மொத்தத்தில் 1000ல் ஒருவனை எடுத்து பந்துலு மீண்டும் தனது வெற்றி கொடியை நாட்டினார் என்று தான் சொல்ல வேண்டும். ரசிகர்களே, நன்றி, வணக்கம்.